தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட இம்முறை 4% வாக்குப்பதிவு குறைந்துள்ள நிலையில் சென்னையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான வாக்குகளை தற்போது பார்க்கலாம். சென்னை மாவட்டத்தில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என 3 மக்களவை தொகுதிகள் உள்ளன. 3 மக்களவை தொகுதிகளும் தலா 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி உள்ளன. வட சென்னை மக்களவை தொகுதியில் 60.11% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதில் ஆர்கே நகரில் அதிகபட்சமாக 66.81% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் ஆர்கே நகரில் 70.29 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 56.49 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது கடந்த மக்களவை தேர்தலோடு ஒப்பிடுகையில் 5 விழுக்காடு குறைவு. ராயபுரத்தில் 5 விழுக்காடு வாக்குகளும், பெரம்பூரில் 4 விழுக்காடு வாக்குகளும், திருவிக நகரில் 3% வாக்குகளும் குறைந்துள்ளன. திருவொற்றியூரில் கடந்த தேர்தலில் 63.81% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 62.86% சரிந்துள்ளது. தென் சென்னையை பொறுத்தவரை 54.17% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதில் அதிக வாக்காளர்களை கொண்ட சோழிங்கநல்லூரில் மட்டும் கடந்த மக்களவை தேர்தலை விட சற்றே வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. கடந்த மக்களவை தேர்தலின் போது 55.07 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 55.34 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளன. வேளச்சேரி, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராயர் நகரில் 4 விழுக்காடு வாக்குகள் சரிந்துள்ளன. அதிகபட்சமாக மயிலாப்பூரில் சுமார் 6% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை யாரும் கண்டுகொள்வதில்லை என கருத்து தெரிவித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன், தேர்தல் ஆணையத்தை மட்டும் குறை சொல்லக்கூடாது என்கிறார். அட்டவணையை வைத்துக் கொண்டு அவர்களது வாக்காளர் பட்டியலை திருத்துகிறார். அப்பொழுது மக்களும் தங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா, சரியாக இருக்கிறதா, அவர்களுடைய முகவரி சரியாக இருக்கிறதா, இதெல்லாம் இந்த விவரங்களையும் அவர்கள் பார்த்து அதிலே அவங்க நாட்டை காட்டணும். நிறைய பேர் அது யாரும் பண்றதில்லை. அதனால என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு பல பிழைகள் விடுகின்றன. அதற்கு பிறகு நம்ம வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்க அன்று நம்ம தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இதனிடையே 53.96% வாக்குப்பதிவோடு தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த வாக்குப்பதிவு கொண்ட தொகுதியாக மத்திய சென்னை இடம் பிடித்துள்ளது. வில்லிவாக்கத்தில் கடந்த மக்களவை தேர்தலில் 56.91% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.86% வாக்குகளே பதிவாகி உள்ளன. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, எழும்பூர் தொகுதிகளில் 2019ஆம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடுகையில் சுமார் 6% வாக்குகள் சரிவை கண்டுள்ளன. அண்ணா நகரில் 5%, துறைமுகத்தில் 4% குறைந்துள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வாக்குப்பதிவு குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம் என மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார். போல் சர்வீஸ் ஒரு பெரிய ரீசன் நான் சொல்லுவேன். வழக்கமா ஃபைனல் ரோல்ஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னால ஒரு கன்வென்ஷனல் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நேரடியாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கக்கூடிய படலம் நடக்கும். ஆனால் இப்ப அது நடக்கிறது கிடையாது. ஆதார் லிங்க் மூலமா ஓட்டர் ஐடியும் ஆதாரும் லிங்க் ஆயிருந்தா ஆதார் மூலமா வெரிஃபை பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ நிறைய இடங்கள்ல விடுபட்டதும் இல்ல புதிதாக சேர்க்கக்கூடியதும் இல்லாமல் போயிருக்கும். இன்னொரு காரணம் நமக்கு கிளைமேட் ஏப்ரல்ல எலெக்ஷன் வைக்கும் போது நமக்கு சம்மர் பீக்ல இருக்கு. ஒன்னு பிப்ரவரியிலே எலெக்ஷன் முடிச்சிடணும், இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளார எலெக்ஷன் முடிச்சிடணும். ஒட்டுமொத்தமாக சென்னையில் கடந்த தேர்தலை விட சராசரியாக 4% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.